ஹாய். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வேர்ல்ட் டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் ஸ்கூல் இந்த வெப்சைட்டை எப்படி நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் ஏன் இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நீங்கள் வந்து அப்ராடில் போய் ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணுறீங்க, மெடிக்கலுக்கு ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா, அதுக்கு முக்கியமாக கொடுத்துருக்க என்எம்சி கொடுத்துருக்க ரெண்டு விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, கோர்ஸோட டூரேஷன் அண்ட் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இது ரெண்டுமே வந்து நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. நீங்கள் ஜாயின் பண்ண போகிற ரஷ்யாவோ எனி காலேஜ் எங்கே இருக்குன்னு தெரியாத நாங்கள் போய் ஜாயின் பண்ண போகிறீங்க. ஸோ அதோட கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு இந்த வெப்சைட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வேர்ல்ட் டைரக்டரி ஆஃப் மெடிக்கல் ஸ்கூல். வேர்ல்டில் இருக்க மோர் தென் 4000 மெடிக்கல் ஸ்கூல்ஸ், அதாவது யூனிவர்சிட்டிஸை இதில் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. இதில் இருக்க இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து அப் டு டேட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் அதனால் அதையும் இதையும் நீங்கள் கொடுக்குற உங்களுக்கு கிடைச்ச ப்ரௌச்சர்ஸையும் நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி கூட நான் ஒரு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்து ஒரு ஆர்டிக்கல் படித்தேன். அதில் என்னென்னா, நார்த்தில் ஒருத்தர் பசங்களை சேர்க்கறதுக்காக பிலிப்பைன்ஸில் சேர்த்து 2022 தான் அவங்க அட்மிஷன் வாங்கியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து அவங்க கன்சல்டன்ட் வந்து இன்ஃபர்மேஷன் வந்து 5.5 இயர்ஸ்னு சொல்கிற மாதிரி சொல்லி இது பண்ணிட்டாங்க. தென் அதுக்கப்புறம் அவங்க பசங்க லேண்ட் ஆகி அங்கே ரீச் ஆனது பார்த்தா அது அண்டர்ஸ்டாண்ட் பிலிப்பைன்ஸில் வந்து அந்த கோர்ஸ் டூரேஷன் வந்து 4 இயர்ஸு. ஸோ லைசன்சிங் வந்து ப்ராப்ளமாக இருக்குது, அந்த கோர்ஸ் டூரேஷன் வந்து என்எம்சி பிரகாரம் இல்லை அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு கன்சல்டன்ட் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. தென் எம்பசி அப்ரோச் பண்ணியிருக்காங்க. எம்பசி பஸ் கிளியராக சரி இல்லை, இந்தியாவில் லைசன்ஸ் வாங்கும்போது கண்டிப்பாக ப்ராப்ளம் வரும்ன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த கன்சல்டன்ட் மேலே ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு தேவையில்லாமல் அப்புறமா நம்ம ஃபீல் பண்ணுறதோட முன்னாடியே இதை அவங்க பார்த்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவங்க கேட்டிருக்கலாம். ஏன்னா இதில் 4 இயர்ஸ் தானே இருக்குது, நீங்கள் எப்படி 5.5 இயர்ஸ்னு சொல்கிறீங்கன்னு சொல்லி கேட்டிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு ஈவன் பார்த்தீங்கன்னா ஜார்ஜியாவோட வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன் நான் 6 இயர்ஸ் அங்கே கோர்ஸ் டியூரேஷன், பட் இன்றைக்கி வந்து 5+1 இயர் அப்படின்றாங்க. ஸோ இதெல்லாம் கன்ஃபியூஷன் நம்ம இது பண்ணுறதுக்கு இந்த வெப்சைட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வெப்சைட்டோட பேக்ரவுண்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஒரு அத்தாரிட்டி அப்படின்னு தெரியும். நீங்கள் எல்லாருமே வந்து கேட்டிருப்பீங்க, இது WHO வந்து ரிஜிஸ்டரா, WHO அப்ரூவ்டா அப்படின்னு கேட்டிருப்பீங்க. WHO வந்து 1953 வந்து இந்த மாதிரி மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் அவங்களெல்லாம் வந்து ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணியிருந்தாங்க, ஒரு பப்ளிகேஷனை கிரியேட் பண்ணி அந்த லிஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் 2000 வரைக்குமே அவங்க அந்த பப்ளிஷ் பண்ணிட்டு இருந்தாங்க. 2000க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பேப்பர் பப்ளிஷன் இல்லாமல் தே சேஞ்ச் இன்டு 2007 வரைக்கும் தே சேஞ்ச் இன்டு எலக்ட்ரானிக்கல், அதுவும் இந்த மாதிரி மீடியாவாக ஆன்லைனில் வந்து பண்ண ஆரம்பித்தாங்க. 2007க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அதை பண்ணலை, டைரக்டாக WHO அதை பண்ணலை. தே கிவன் டு திஸ் WFME. இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்ட் ஃபெடரேஷன் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு வெப்சைட் ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்க கிட்ட அவங்க ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க, அதுவும் 2007க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதிலிருந்து இந்த 2 கம்பெனியும் தான் வந்து மேஜர் ஆகி இன்றைக்கு வரைக்கும் அதை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதில் இருக்க இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து வேர்ல்டு வைடு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதை எப்படி நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா இதோட வெப்சைட்டோட அது பார்த்தீங்கன்னா WDOMS.org, அதாவது வேர்ல்ட் டைரக்டரி ஆஃப் மெடிக்கல் ஸ்கூல், அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் இந்த வெப்சைட்டோட இது. இதில் போயிட்டு நீங்கள் சர்ச் பண்ணி இந்த இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த பேஜ் உங்களுக்கு வரும். ஸோ இந்த பேஜில் நம்ம என்னென்ன பார்க்குறோம் அப்படின்னா, கண்ட்ரி, மெடிக்கல் ஸ்கூலோட நேமு, எந்த சிட்டி, ஆப்ரேஷனா இல்லையா அப்படின்றது. ஸோ நம்ம சர்ச் பண்ணும் போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2-3 வகையாக நம்ம சர்ச் பண்ணலாம். அதாவது நம்ம பார்க்குற கண்ட்ரி, ஃபார் எக்ஸாம்பிள் ரஷ்யா பார்க்குறீங்க அப்படின்னா, ரஷ்யாவில் நீங்கள் சேர போகிறீங்க அப்படின்னா இந்த ரஷ்யன் ஃபெடரேஷன் இதில் போயிட்டு அதை கிளிக் பண்ணிட்டு ஆப்ரேஷனலா எஸ் கொடுத்து சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டலாக 91 காலேஜஸ் வரும். ஸோ இந்த 91 காலேஜஸில் எந்த காலேஜ் வேணால் காலேஜ் லிஸ்ட் இருக்கும், சிட்டி வைஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகே, இன்னைக்கு நம்ம இந்த சர்ச் பண்ணலாம். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். ஸோ இதில் என்னென்னலாம் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஸ்கூலோட டீட்டெயில்ஸ், ஸ்கூல் யூனிவர்சிட்டியோட நேமு, ஸ்கூல் டைப்பு, பப்ளிக்கா ப்ரைவேட்டா. ஸோ கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் பப்ளிக் இருந்துச்சுன்னா பப்ளிக்கும் வரும், ப்ரைவேட்டாக இருந்தால் ப்ரைவேட்னு மென்ஷனாக இருக்கும். ஸோ இது நம்மளுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன், அது காலேஜ் கவர்மெண்ட் காலேஜா ப்ரைவேட் காலேஜான்றது நமக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் இயர் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்டட், எந்த வருஷத்துலேருந்து மெடிக்கல் அந்த எஜுகேஷனை அவங்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி வந்து ரொம்ப ஓல்டாக இருக்கும், பட் மெடிக்கல் எஜுகேஷன் அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இது ரஷ்யா வந்து ஓல்டுனால 1930லேருந்து அவங்க இருக்காங்க. ஸ்டேட்டஸ், கரண்ட் ஸ்டேட்டஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கரண்ட்லி ஆப்ரேட்டட். ஓகேங்களா? ஸோ ஸ்கூலோட வெப்சைட் 2 இதுலேயுமே இருக்குது, ரஷ்யன் லாங்குவேஜ்லையுமே இருக்குது, இங்கிலீஷ்லையுமே இருக்குது. ஸோ இதில் நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன, அவங்களோட ப்ரோக்ராம் டீட்டெயில்ஸ்.
ஸோ ரஷ்யாவில் வந்து சொல்லுவாங்க 5+1. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ இதில் தெரியும் பார்த்தீங்கன்னா கரிக்குலம் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 6 years. லாங்குவேஜ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் ரஷ்யன். ஸோ இந்த பர்டிகுலர் காலேஜில் இது வரைக்கும் அப்டேட்டட் கொடுத்தது என்னன்னா அவங்க இங்கிலீஷ் லாங்குவேஜை அப்டேட்டே பண்ணலை. அவங்க இது வரைக்கும் ரஷ்யன் லாங்குவேஜ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய வேரியேஷன் வரும். சில காலேஜில் 2 டைப் ஆஃப் டிகிரிஸ் இருக்கும். ஒன்று ரஷ்யன் லாங்குவேஜில் இருக்கும், ஒன்று வந்து இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இங்கிலீஷ் லாங்குவேஜில் இருக்கும். பட் அவங்க வந்து அது அப்ரூவல்க்கு கொடுத்துருக்கணும். ஸோ அந்த மாதிரி எதில் நம்ம ஜாயின் பண்ண போகிறோன்றதும் நம்ம பார்க்கறதுக்கு இது ஈஸியாக இருக்கும். இந்த காலேஜோட டீட்டெயில் பார்க்கலாம். இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிக் 1995ல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதோட ப்ரோக்ராம் டீட்டெயில்ஸ் 1995 பிகினிங்காக இருக்குது, 6 years ப்ரோக்ராம். அதுக்கப்புறம் லாங்குவேஜ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா ரஷ்யா அண்ட் இங்கிலீஷ். ஸோ ரெண்டுத்துலையுமே இருக்காங்க. ஸோ பை லாங்குவேஜ் இல்லாமல் தனியாக 2 கோர்சஸ் இருக்காங்களான்றது நம்ம செக் பண்ணணும். நிறைய ஃபேமஸான இது கசான் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி பார்க்கலாம். இவங்க எப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1814 இருந்து, அதாவது 1814 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கரெக்ட்லி ஆப்ரேட்டிவ்ல இருக்கு. அண்ட் ப்ரோக்ராம் டீட்டெயில்ஸ் 2011ல் கரிக்குலம் ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வரைக்கும் அப்டேட் பண்ண முடியும், நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் எவ்வளோ ஓல்டு அந்த கரிக்குலம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2000 பழைய கரிக்குலம் இல்லாமல் 2011ல் இந்த கரிக்குலமை அப்டேட் பண்ணியிருக்காங்க. லாங்குவேஜ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் 2 லாங்குவேஜும் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா 2013ல் வந்து நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணது, அதுக்கப்புறம் எத்தனை பேர் அதில் கிராஜுவேட் ஆனாங்க அப்படின்ற ஒரு இதுவும் கொடுத்துருக்காங்க. இது என்ட்ரன்ஸ் இருக்கா, ஃபாரின் ஸ்டூடெண்ட் அட்மிட் ஆவாங்களா, இந்த மாதிரி விஷயங்களை நம்மளால ஈஸியாக இந்த இதுலேருந்து தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம பார்க்கறது பிலிப்பைன்ஸ்ல கிட்டத்தட்ட 54 யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. ஸோ இந்த யூனிவர்சிட்டிஸ்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த AMA ஸ்கூல் ஆஃப் மெடிசன், இது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இது எப்பதுல இருந்து ஆப்ரேஷன்ல இருக்கு அப்படின்னா 2004ல இருந்து இருக்கு. தென் ப்ரோக்ராம் டீடைல்ஸ். ஸோ ப்ரோக்ராம் டீடைல் பாத்தீங்கன்னா அவங்களோட டைட்டில் டாக்டர் ஆஃப் மெடிசன் MD, இயர் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் 2004, அண்ட் கரிக்குலம் டியூரேஷன் பாத்தீங்க அப்படின்னா 4 years. அண்ட் லாங்குவேஜ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷ். ஸோ நமக்கு நீங்கள் வந்திருப்பீங்க 4.6 years ஆயிடுச்சு, 5 years ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நிறைய உங்களுக்கு வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் வேர்ல்ட் டைரக்டரி ஆஃப் இதில் இதுதான் வந்து ஒரு சென்ட்ரல் காமன் போர்ட்டல். ஸோ இந்த போர்ட்டலில் அப்டேட் பண்ணியிருக்கிறத நம்ம வந்து யூ கேன் டேக் இட் அவுட். ஸோ 4 yearsன்றது அவங்க கொடுத்துருக்க கரிக்குலம் அவங்க சப்மிட் பண்ணியிருக்காங்க. சப்மிட் பண்ணி அந்த டீட்டெயில்ஸ் தான் இதில் அப்டேட்டட்ல இருக்கு. இந்தியாவில் இருக்க யூனிவர்சிட்டிஸும் இதில் இருக்கு. நம்ம சென்னையில் இருக்க ACS மெடிக்கல் காலேஜ் ஆல்பபெட்டிக் பிரகாரம் இருக்கனால அவங்க ஸ்டாப்ல இருக்காங்க. ஸோ அவங்களோட ரெக்கார்ட் பார்த்தீங்க அப்படின்னா 2008ல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்கூல் டைப் வந்து பிரைவேட்டு. ஓகேங்களா? ஸோ யார்கிட்ட அகாடமிக் வாங்கியிருக்காங்கன்னா டாக்டர் எம்ஜிஆர் எஜுகேஷன் பண்ணியிருக்காங்க, டீம்டு யூனிவர்சிட்டி. அவங்களோட இதில் அகாடமிக் இது இருக்கு. தென் ப்ரோக்ராம் டீட்டெயில்ஸில் போனீங்க அப்படின்னா கோர்ஸ் கரிக்குலம் டியூரேஷன் 5.5 years. இந்த 5.5 years கரிக்குலம்ன்றது இன்க்ளூடிங் கிளினிக்கல் ரொட்டேஷன் எல்லாம் சேர்ந்து வர்றது தான் 5.5 years. ஸோ அவங்களோட கோர்ஸ் டோட்டல் கோர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5.5 years தான் அவங்களோட கோர்ஸ். ஸோ எல்லா கண்ட்ரியும் வேர்ல்டில் இருக்க எல்லா மலேசியா எல்லா கண்ட்ரியோட டீட்டெயிலும் இதில் பார்க்கலாம். ஸோ ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கண்ட்ரியில் எவ்வளோ வருஷம் கோர்ஸ்ன்றதை நம்மளை ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அண்ட் நம்ம ஜாயின் பண்ணுற ப்ரோக்ராம் என்ன மாதிரி ப்ரோக்ராம், இங்கிலீஷ் மீடியமா ரஷ்யன் மீடியமானும் நம்ம ஜாயின் பண்ணுற ஆஃபர் லெட்டரை வச்சு கிராஸ் செக் பண்ணிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஏன்னா அங்கே போனதுக்கு அப்புறம் அது மாறி அந்த இது பண்ணுறதுக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஜாயின் பண்ணும் போதே இது கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கிர்கிஸ்தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அந்த லிஸ்ட்ல ஓஷ் இது பார்த்தீங்கன்னா பப்ளிக் கவர்மெண்ட். இது 1993லேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு, ஆப்ரேஷனில் இருக்கு. இதில் வந்து உங்களுக்கு 2 டைப் ஆஃப், ஏன் இதை ஓப்பன் பண்ணனா 2 டைப் ஆஃப் ஃபேக்கல்ட்டிஸ் இருக்கு அவங்க இதில். டாக்டர் ஆஃப் மெடிசன் 93ல் பண்ணாங்க. இது 6 years கரிக்குலம் ப்ரோக்ராம் இருக்கு. இது எப்படின்னா லாங்குவேஜ் ஆஃப் ரஷ்யன் அண்ட் இங்கிலீஷ்ல இருக்கு. இதுலேயே அவங்க கிட்ட இன்டர்நேஷனல் மெடிக்கல் ஃபேக்கல்ட்டின்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. அதில் தான் நம்ம இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணுவாங்க. இதோட கோர்ஸ் டியூரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா கரிக்குலம் டியூரேஷன் 5 years. ஃபாரின் ஸ்டூடெண்ட் அட்மிட்டட். ஸோ ஃபாரின் ஸ்டூடெண்ட்டை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த பர்டிகுலர் ஃபேக்கல்ட்டி இதில் பார்த்தீங்கன்னா அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதில் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா ஒரு கோர்ஸ் டியூரேஷன், நம்ம ஜாயின் பண்ணுற ப்ரோக்ராமோட கோர்ஸ் டியூரேஷன் அண்ட் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்றதை நம்மளால ஈஸியாக வெரிஃபை பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு கோர்ஸை ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி
இதை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ தேவையில்லாத கன்ஃபியூஷன்ஸை நம்ம வந்து அவாய்ட் பண்ண முடியும். அன்னெசரி நான் சொன்ன மாதிரி எல்லா ப்ராப்ளம் அதானதுக்கு அப்புறமா அவங்களுக்கு கோர்ட்டில் கேஸ் போடுறது அதெல்லாம் வந்து அன்னெசரி திங்ஸ். நம்மளோட இதை சேவ் பண்ணிக்கிறதுக்கு இந்த மாதிரி வெப்சைட்ஸ் ஆல்ரெடி அவைலபிளாக இருக்குது, நெட்டில் இருக்கிறதா. இதை போய் நீங்கள் கிராஸ் செக் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு 6 மந்த்க்கு முன்னாடி ஒரு ஸ்டூடெண்ட் எனக்கு ஒரு ப்ரௌச்சர் அமிச்சு எனக்கு இந்த ஸ்கூலில் தான் ஜாயின் பண்ணுறேன் நான் கொடுத்த இந்த ப்ரௌச்சர்ஸில் பார்த்தீங்கன்னா 4.6 இயர்ஸ்ன்னு கொடுத்துருந்தாங்க. என்ன ஸ்கூல் அப்படின்னா இந்த ஸ்கூல் தான். டீட்டெயில்ஸில் போகும்போது பார்த்தீங்கன்னா இங்கே 2 டைப் ஆஃப் இருக்கு. ஒன்று வந்து டாக்டர் ஆஃப் மெடிசன் 4 இயர்ஸ் கோர்ஸ். ஓகே, கரிக்குலம் டியூரேஷன் வந்து 4 இயர்ஸ் இங்கிலீஷ் மீடியம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து 2வது ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா சேம் டாக்டர் ஆஃப் மெடிசன் 6 இயர்ஸ் ப்ரோக்ராம். சோஷியலில் கொடுத்துருந்து பார்த்தீங்கன்னா 4.6 கொடுத்துருந்தாங்க. பட் ரெக்கார்ட் பிரகாரம் பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ். ஒன்று அவங்க 4 இயர்ஸ் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணணும், இல்லை 6 இயர்ஸ் ப்ரோக்ராம் ஜாயின் பண்ணணும். பட் இதுக்கு ரெண்டுத்துக்கு நோட்டில் அவங்ககிட்ட ப்ரோக்ராமே கிடையாது. ஸோ 4 இயர்ஸில் பண்ணோன்னா இந்தியாவோட NMC பிரகாரம் வந்து நம்ம எலிஜிபிலிட்டிக்குள்ள வரமாட்டோம். பட் 6 இயர்ஸ் ப்ரோக்ராம் பண்ணால் அவங்களுக்கு 2 இயர்ஸ் எக்ஸ்ட்ரா கிரியேட் ஆகும். ஸோ அவங்க நம்பர் ஆஃப் இயர்ஸை ஷார்ட் பண்ணுறதுக்கு அதே நேரத்தில் NMCல வந்து மேட்ச் ஆகணுன்ற மாதிரி 4.6 இயர்ஸ்ன்ற மாதிரி ப்ரௌசர்ஸ் கிரியேட் பண்ணியிருந்தாங்க. பட் அவங்க செக் பண்ணி பார்க்கும்போது நான் சொன்ன இந்த வெப்சைட் தான் போயிட்டு அவங்களுக்கு ரெஃபர் பண்ணி கொடுத்துருந்தேன். அவங்க அதை கேன் அண்டர்ஸ்டாண்ட் பார்த்தோன்னா ஓகே கரீபியன் ஐலண்ட்ஸில் தான் இருக்குது. கரீபியன் ஐலண்ட்ஸ்லேயே வந்து 5 இயர்ஸ் ப்ரோக்ராம் உள்ள யூனிவர்சிட்டிஸும் இருக்குது. அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இல்லைனா உங்கள்கிட்ட டேரக்டாக 6 இயர்ஸ் ப்ரோக்ராம் ஜாயின் பண்ணலாம். அங்கே தான் போய் எடுக்கணும்னா 6 இயர்ஸ் ப்ரோக்ராம் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஸோ இப்போ உங்களுக்கு இது புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். ஸோ எனி டைம் எனி ப்ரௌசர்ஸ் யார் என்ன சொன்னாலும் நீங்கள் அந்த ப்ரௌசர் அந்த கண்ட்ரியில் போயிட்டு அழகாக சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கே ஒரு இது தெரிஞ்சிடும். அதோட எக்ஸாம் டியூரேஷன் என்ன மீடியா ஃபார்ம் இன்ஸ்ட்ரக்ஷன்றது, அந்த காலேஜ் எவ்வளோ ஓல்டு மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸை நம்மளால் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இஃப் யூ ஹேவ் எனி டவுட் என்னோட நம்பர் இருக்குது, நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். யூ கேன் செக் வித் அஸ்.